நாளைக்கு காலையில என்னோட ஃப்ரெண்டோட ஆளுக்கு பர்த்டே, நீங்க கிஃப்ட் செஞ்சு தாங்கன்னு இவ்ளோ சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த பசங்க. நமக்கு டைம் ரொம்ப கம்மி தான், அதுக்குள்ள செஞ்சு முடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட் இருக்கு இல்லையா, இதோட மெஷர்மெண்ட் அளவுக்கு தான் நம்ம சார்ட்டை கட் பண்ண போறோம். பையன் ஆர்மில இருக்கிறதுனால அங்க எதுவும் கிஃப்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியாது, அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுக்க போறாங்க. மொத்தமா 3 சைஸ்ல 26 சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 3 சைஸ்ல இந்த மாதிரி சார்ட் பேப்பரை கட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறீங்களா? தமிழ்நாட்டுல இப்ப 2026ல இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சரோட பேர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 3 சார்ட்லயுமே சைஸ்க்கு ஏத்த மாதிரி சாக்லேட்ஸை பின் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம செய்ய போற பாக்ஸுக்கு ஏத்த மாதிரி 3 சைஸ்ல மூடியும் செஞ்சுக்கலாம். சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே அந்த சார்ட்டோட பேக் சைட்ல கம் பண்ணி ஸ்டிக் பண்ணி விட்டு நான் உள்ள வைக்கிறதுக்காக சின்ன பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ள ஃபுல்லா அந்த பொண்ணோட போட்டோவை ஸ்டிக் பண்ணிருக்கேன். இப்ப செஞ்சு வச்சிருக்க எல்லாத்தையுமே சார்ட் வைஸா அடுக்கி வச்சுட்டு அதை ஒவ்வொன்றா சேர்த்து வச்சு க்ளோஸ் பண்ணா போதும். நம்ம லாஸ்ட் வீடியோல கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவங்கல இருந்து 3 பேரை செலக்ட் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு தான் கிவ் அவே கொடுக்க போறேன். அதை நெக்ஸ்ட் வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ள இதை முடிச்சுட்டு ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது தான் ஓகே, நம்ம இவ்வளவு நேரம் பண்ணதுக்கு ஏதோ கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுச்சு. இப்போ வீடியோக்கு மட்டும் இப்படி எடுத்துட்டு சாக்லேட்ஸ் மட்டும் மார்னிங் தான் நாங்க பின் பண்ணி கொடுத்தோம், இல்லைன்னா அது உருகிரும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஷார்ட் டைம்ல பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.